இந்த பாடல்ல அருணகிரிநாதர் முக்தி அருள்றதுல முதன்மையானவர் முருகன் அப்படின்றத புலப்படுத்துறது மட்டும் இல்லாம திருமாலோட அவதாரங்களான ராம கூர்ம கிருஷ்ண அவதாரங்களை பற்றியும் கூறியிருக்காரு. அதாவது ராவணனோட 10 தலைகளும் சிதற மாதிரி கனை தொடுத்த ராமனோட வீரத்தை பத்தியும், மந்தர மலையின மத்தாக்கி அசுரரும் தேவரும் பார்க்கடலை கடைஞ்சப்ப கூர்ம அவதாரம் எடுத்த சிறப்பை பத்தியும், பாண்டவருக்கும் கௌரவருக்கும் இடையே நடைபெற்ற மகாபாரத போர்ல தன்னோட சக்கராயுதத்தால பகலை இரவாக்கியும் பக்தனான அர்ஜுனனுக்கு தேர ஒட்டியும் நடத்தின கண்ணனோட பெருமையை பத்தியும் எடுத்துக்காட்டி அத்தகைய திருமால் மெச்சிய பரம்பொருளே அப்படின்றாரு நம்ம அருணகிரிநாதர். படித்தோர் பாமரர் கேட்போர் எல்லோரையும் பரவசப்படுத்தும் பாடல் இது. முத்தமை என்பவள் நம் சுவாமியை ஈன்றளித்த மாதரசியின் பெயர் என்றும் அவர் பெயர் கொண்டே நம் சுவாமி பாடினார் என்பது ஒரு நம்பிக்கை உண்டு. மேலும் இந்த பாடலில் 3 பேரின் வாசகங்கள் உள்ளதென்ற ஒரு சூசம கருத்தும் உள்ளது. அதாவது